நரேந்திர மோடி நான் 15 லட்சம் ரூபா எல்லாரோட அக்கௌண்ட்டுக்கும் போடுறேன்னு சொல்லி உங்கள்ட்ட சொன்னாரா? வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு நீங்க சொல்லுவீங்களா? உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? எனக்கு ஹிந்தி தெரியும். 8 ரூபா கொடுத்து ஒரு பேப்பர் வாங்குறேன்னா நான் பொய்யை தான் வாங்கிட்டு இருக்கேன். அவங்க பேப்பர் விற்கிறதுக்காக 100 பொய் சொல்லுவாங்க. சுவிஸ் பேங்க்ல இருக்கக்கூடிய கருப்பு பணம் ஒட்டுமொத்த இந்திய மக்களோட கணக்குக்கு ஒரு ஆளுக்கு 15 லட்சம் ரூபா வர்ற அளவுக்கு சுவிஸ் பேங்க்ல கருப்பு பணம் இருக்குன்னு தான் சொன்னாரே தவிர ஒவ்வொருத்த அக்கௌண்ட்டுக்கும் நான் 15 லட்சம் ரூபா போடுறேன்னு அவர் ஒரு காலமும் சொல்லலை. இங்க தமிழ்நாட்டில் எங்க ஒருத்தன் இங்கிலீஷ் படிச்சு ஹிந்தி படிச்சு வடக்க உள்ளவன் பேசுறது புரிஞ்சுக்கிட்டான்னா நம்ம அரசியல் பண்ண முடியாதுங்கிறதுக்காக ஹிந்தி படிக்காத அப்படின்னு சொல்லி ஒரு 2 தலைமுறை சோழியை முடிச்சாச்சு. முதல்வர் இப்ப இருக்கிற முதல்வர் அவர் வீட்டு வாசல்ல நின்றுட்டு கருப்பு சட்டையை போட்டுட்டு டாஸ்மார்க் ஒழிப்போம்னு கொடி பிடிச்சார்ல, அவர் என்ன செஞ்சாரு? ஹிந்திக்காரன் வடக்கிருந்து வாரான்னு சொல்றீங்கல்ல, எவனாவது எங்கேயாவது டாஸ்மார்க் கடையில் வரிசையில் நிக்கானா? எங்கேயாவது வேலை பார்க்காம நான் சம்பளம் தாங்கன்னு சொல்றானா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2024ல யார் இங்க பிரதமரா வந்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு? தொடர்ந்து 10 வருஷ காலமா நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கிறவர் தான் இனியும் 5 வருஷம் வரணும்னு சொன்னாலே அது மோடிஜி மட்டும்தான். அது நடக்குமாங்கிறது எனக்கு தெரியல. காரணம், களம் இந்த தடவை கொஞ்சம் ரொம்ப தீவிரமா இருக்கு. ஒரு சைடு சீமான் அண்ணன், ஒரு சைடு இளைய தளபதி உள்ள வாராரு அரசியலுக்குள்ள, ஒரு சைடு எக்ஸ் ஐபிஎஸ் ஒருத்தர் இருக்காரு. இது போக ஏற்கனவே 50 வருஷமா நாட்டை குட்டிச்சோராக்குன 2 கட்சிகள் இருக்கு. அதனால களம் பெருசு. ஆனா எதிர்பார்ப்புன்னு சொன்னீங்கன்னா அண்ணாமலைஜி முதல்வர வரும். அதே 2024ல பிரதமரா வரவர் அவர் 15 லட்சம் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு நான் போடுறேன்னு சொல்லியிருக்காரு நரேந்திர மோடி. அதை பத்தி உங்க கருத்து இல்லை? அவர் போடவே இல்லை, ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் நரேந்திர மோடி. ரைட், நீங்க கொஸ்டின் கேட்குறீங்க பாத்தீங்களா? நீங்களே கேள்வி கேட்கறதே தவறான கேள்வி கேட்கீங்க. நரேந்திர மோடி நான் 15 லட்சம் ரூபா எல்லாரோட அக்கௌண்ட்டுக்கும் போடுறேன்னு சொல்லி உங்கள்ட்ட சொன்னாரா? 2019ல அப்படிதான் வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு நீங்க சொல்லுவீங்களா? உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? எனக்கு ஹிந்தி தெரியும். இல்ல செய்தியில போடுறது சார். செய்தியில திருச்சி போடுறதுனாலயே நான் 8 ரூபா கொடுத்து ஒரு பேப்பர் வாங்குறேன்னா நான் பொய்யை தான் வாங்கிட்டு இருக்கேன். அவங்க பேப்பர் விற்கிறதுக்காக 100 பொய் சொல்லுவாங்க. அதனால பேப்பர்ல வந்திருக்கிறதுலாம் உண்மை கிடையாது. இது ஒரு பொய்யான செய்தி. 15 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்றது பிரதமர் மோடியோட அந்த தேர்தல் பிரச்சாரத்தோட 15 லட்சம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு அவர் வாக்குறுதி கொடுத்தது உங்கள்ட்ட இருந்தது அப்படின்னா அதை காட்டிட்டு நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அவர் என்ன சொன்னாரு? இந்த மாதிரி, தம்பி நீ உன்ட 2 மாம்பழம் இருக்கு, ஒரு மாம்பழத்தை அந்த பையன்ட்ட கொடுத்துட்ட, மிச்சம் உன்ட எத்தனை மாம்பழம் இருக்குன்னு வாத்தியார் கேள்வி கேட்டா என்கிட்ட 1 மாம்பழம் இருக்குன்னு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு வாத்தியார் உன்ட 1 மாம்பழம் இருக்குன்னு சொன்னாலும் அந்த மாம்பழத்தை என்கிட்ட கொடுன்னு கேட்பீங்களா நீங்க? அதே மாதிரிதான் சுவிஸ் பேங்க்ல இருக்கக்கூடிய கருப்பு பணம் ஒட்டுமொத்த இந்திய மக்களோட கணக்குக்கு ஒரு ஆளுக்கு 15 லட்சம் ரூபா வர்ற அளவுக்கு சுவிஸ் பேங்க்ல கருப்பு பணம் இருக்குன்னு தான் சொன்னாரே தவிர ஒவ்வொருத்த அக்கௌண்ட்டுக்கும் நான் 15 லட்சம் ரூபா போடுறேன்னு அவர் ஒரு காலமும் சொல்லலை. இங்க தமிழ்நாட்டுல எங்க ஒருத்தன் இங்கிலீஷ் படிச்சு ஹிந்தி படிச்சு வடக்க உள்ளவன் பேசுறது புரிஞ்சுக்கிட்டான்னா நம்ம அரசியல் பண்ண முடியாதுங்கிறதுக்காக ஹிந்தி படிக்காத அப்படின்னு சொல்லி ஒரு 2 தலைமுறை சோழியை முடிச்சாச்சு. எனக்கு ஹிந்தியும் தெரியும். ஓகே, இப்ப வட இந்தியவங்களை எல்லாருக்குமே ஹிந்தி தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாடு தானே வராங்க எல்லாருமே. அப்பயே அங்க வளர்ச்சி இருந்தாக்கா எங்க வரணும்? வளர்ச்சி எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் தேவைகளும் இருக்கு. அவங்க அவங்களுக்கு உண்டான கட்டம் அங்க இருக்கான்னு பாக்காங்க. அங்க வளர்ச்சி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா வேலை வாய்ப்பும் அதிகமா ஆயிடுச்சு, அங்க வேலை வாய்ப்பு குறைஞ்சிருச்சு. ஏன்னா எல்லா இடத்துலயும் வேலைக்கு ஆட்களை நிறைச்சாச்சு. இங்க வேலை வாய்ப்பு எவனுமே எல்லாம் டாஸ்மார்க்ல குடிச்சு படுத்து கிடக்கா. இங்க வேலைக்கு ஆள் தேவைப்படுது. அவன் அங்க இருந்து இங்க வரான். அங்க 100 ரூபா சம்பளம் கிடைக்கிறது, இங்க அவனுக்கு 200 ரூபா சம்பளம் கிடைக்கு. ஹிந்திக்காரன் வடக்க இருந்து வாரான், ஹிந்திக்காரன் வடக்க இருந்து வாரான்னு சொல்றீங்கல்ல, எவனாவது எங்கேயாவது டாஸ்மார்க் கடையில் வரிசையில நிக்கானா? எங்கேயாவது வேலை பார்க்காம நான் சம்பளம் தாங்கன்னு சொல்றானா? எங்கேயாவது சிவப்பு கலர் கொடியை பிடிச்சி நிக்கானா? அப்ப தமிழ்நாட்டு ஆளுங்க இதெல்லாம் எதிர்பார்க்கறாங்க. தமிழ்நாட்டு ஆட்களை தான் நீங்க குடிக்க வச்சு குட்டிச்சோறு ஆக்கிட்டீங்களே, இனிமே என்னது எதிர்பார்க்குது? அதிமுக ஆட்சியில நடந்ததுல அப்போ நரேந்திர மோடி கூட்டணி கட்சியில தானே இருந்தாரு. அதிமுக ஆட்சியில நடக்கும் போதும் மாநில சுயாட்சின்னு தானே இவங்க பேசுறாங்க. மாநில அரசோட கொள்கைகளை மத்திய அரசு தலையிடக்கூடாதுன்னு தானே சொல்றீங்க. இது மாநில அரசுக்கு அவங்க வேற அஜெண்டா கொடுங்க. மாநிலத்தில் இருக்க பிஜேபியே கொடுக்குது, வெள்ளரிக்கை கொடுக்குது. சார் இந்த மாதிரி நீங்க டாஸ்மார்க்கு பதிலாக நாங்க மாற்று ஏற்பாடு வெள்ளரிக்கை கொடுக்கோம்னு சொல்றாங்க. இவங்க பண்ணல. சரி, வீட்டு முதல்வர் இப்ப இருக்கிற முதல்வர் அவர் வீட்டு வாசல்ல நின்றுட்டு கருப்பு சட்டையை போட்டுட்டு டாஸ்மார்க் ஒழிப்போம்னு கொடி பிடிச்சார்ல, அவர் என்ன செஞ்சாரு? இல்ல, நான் என்ன சொல்றேன், பிஜேபியும் கூட்டணியில இருந்தாங்க. ஏடிஎம்கே அப்பவும் டாஸ்மார்க், ஆமாங்க, ஏடிஎம்கே டிஎம்கே 2யுமே தான் சொல்றோம். நீங்க மக்களை குடிக்க வச்சு குடிக்க அடிமையாக்கி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.